ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி மாதம் 2ஆம் நாள் ஜூலை 18 வெள்ளிக்கிழமை, அஷ்டமி திதி. பைரவர் வழிபாடு மிக மிக சிறப்பு. கடன் தொல்லைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்றால் பைரவர் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக அற்புதமான பலன்களை அள்ளித் தருவார். அஸ்வினி நட்சத்திரம் என்று முழுவதும் அப்போ விநாயகப் பெருமான் வழிபாடும் மிக மிக சிறப்பு. சரிங்களா? அமிர்த யோகம் என்று முழுவதும் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 12 மணி முதல் 1:30 மணி வரைக்கும், அதாவது மதியம். சூலம் மேற்கு, பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. மேசம் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு, வாகன தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று எதிர்பாராத லாபங்கள், எதிர்பாராத முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம் இன்னைக்கு வருங்க. வேலைகளில் ஆர்வமா எல்லா வேலையும் பார்ப்பீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபம், தொழில் முதலீடு. சரிங்களா? தொழில் முதலீடு சார்ந்த சில முயற்சிகள், தொழில் முதலீடு பண்றோம் இல்லையா, அதற்கான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. முயற்சிகளில் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும். சில வேலை சம்பந்தமா சில முயற்சிகள் எடுக்கிறோம். யாராவது தொழில் சம்பந்தமா ஒருத்தரை போய் மீட் பண்ண போகலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்போம் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா தாமதங்கள் ஏற்படும். பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம், பேச்சின் மூலமாக லாபங்கள் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். பேச்சின் மூலமாக வெற்றிகளும் தேடி வரும், புதிய பொறுப்புகளும் தேடி வரும். வெளிநாட்டு வியாபாரம் சார்ந்த சில முயற்சிகள் எடுப்பீங்க, அதிலும் வெற்றிகள் தேடி வரும். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கடகம், தொழில் தொடர்பான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. சரிங்களா? தொழில் முன்னேறதுக்கு, லாபத்தை பார்க்கறதுக்கு அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. புதிய திட்டங்கள், அதாங்க அந்த முயற்சிகளுக்கு புதிய திட்டங்கள் போடுவீங்க. இன்னைக்கு சுறுசுறுப்பு, மனசு சுறுசுறுப்பா இருக்கும், உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். எல்லா வேலைகளும் அவ்வளவு அற்புதமாக பார்ப்பீங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்மம், ஆன்மீகம் தொடர்பான ஒரு பயணம் இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? ஆன்மீகம் தொடர்பான ஒரு பயணம். தொழில் வெற்றி, தொழில் பண்றவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. சரிங்களா? முதலீடுகள் பண்றது இன்று சிறப்பு. ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசம் இருக்கிறதுனால உத்திர நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க. கன்னி, எதிர்பார்த்த லாபத்தில் ஒரு ஏமாற்றம் இருக்குங்க. தொழில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு லாபம் வரும், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் இன்று இருக்கின்றது. ஆனால் எதிர்பாராத நேரத்தில் ஒரு லாபமும் உங்களை தேடி வரும். அப்போ நம்ம எதிர்பார்க்கவே கூடாதுங்க இன்னைக்கு. சரிங்களா? இவ்வளவு வரும் அவ்வளவு வரும் எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்று உத்திர நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால உத்திர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பாருங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம், தொழிலுக்கு நண்பர்களால் உதவிகள். சரிங்களா? நீங்க பிசினஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல பரிசுகள் இருக்கின்றது. நீங்க ஒரு மாணவர்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பள்ளியிலேயோ இல்ல கல்வியிலேயோ, அதாவது கல்லூரிகளிலேயோ அங்க நடக்கிற போட்டிகளை கலந்துக்குவீங்க, பரிசுகளை வாங்குவீங்க. வெற்றிகள் தேடி வரும். என்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். விருச்சிகம், சுபகாரியம் சார்ந்த ஒரு செலவுகள். சரிங்களா? திருமணம் சம்பந்தமான ஒரு செலவுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கணும் இல்லையா, அந்த ஆடைகள் வாங்குறதுக்கான ஒரு செலவுகள், அப்போ சுபகாரியம் சார்ந்த ஒரு செலவுகள். சரிங்களா? அதே நேரத்தில் தந்தை மூலமாக, தந்தையின் வழி ஒரு கடன் இருப்பது இன்று உங்களுக்கு தெரியும். சரிங்களா? எதிரிகளுடைய தொல்லைகள் விலகக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு, மனசில் குழப்பம் இருக்கும். சரிங்களா? வேலைகளில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குங்க. பூர்வீகம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது இன்று உங்களுக்கு தெரியும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம், நண்பர்களுக்காக உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. மதிப்பும் மரியாதையும் உயரும். நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான், குடும்பத்திலையும் சரிதான், உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். பரிசுகள் இன்று உங்களை தேடி வரும். நீங்க போட்டிகளை கலந்துக்குவீங்க, அதுல பரிசுகளையும் வாங்கிட்டு வருவீங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பம், வேலை சார்ந்த சில முயற்சிகள். நீங்க ஒரு கம்பெனியில வேலை பார்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க பாத்தீங்கன்னா நம்மளை நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம மேல ஒரு மதிப்பும் மரியாதை வச்சிருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எல்லா வேலையும் பார்ப்போம். ஆனா அந்த மதிப்பும் மரியாதை நீங்க வேலை பார்க்குற இடத்துல கிடைக்காது. அதுக்காக வேற இடத்துல வேலை பார்க்கலாமா, அதை சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று கடன் தீர்க்கக்கூடிய முயற்சிகளும் இறங்குவீர்கள். அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீனம், மனமகிழக்கூடிய செலவுகள். சரிங்களா? ஃபேமிலியோட வெளில போய் ஒரு பார்ட்டி போய் அட்டன் பண்ணுவீங்க, இல்லை அப்படின்னா ஃபேமிலியோட வெளில ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருவீங்க. குழந்தைகளுடைய
மனசுக்கு பிடிச்சமான விஷயத்தை எல்லாமே வாங்கி கொடுப்பீங்க. வருமானம் பல வழிகளிலும் வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளுங்க. அப்போ வருமானம் பல வழியில் வரும்போது ஓரளவு சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவு உதவிகரமாக இருக்கும். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.